ஹை காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் இல்லம் தேடி கல்வி போன்ற ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஐடிகே 3.0 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படி வந்து பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ள நீங்க அவங்களுக்குலாம் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இது என்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி ரிலேட்டட் ஒர்க்கு. இல்லம் தேடி கல்வியில கிடையாது, உங்களுக்கு இல்லம் தேடி கல்வி மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு. இதுக்கு முன்னாடி திருச்சி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு வேகன்சி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியிலையும் ஒர்க் பண்ணலாம், பிளஸ் அந்த ஜாப்லயும் ஒர்க் பண்ணலாம். வருஷத்துக்கு உங்களுக்கு 108 நாள் தான் இருக்கும். மந்த்லி 9 நாள் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உங்களுக்கு மந்த்லி ஃபுல்லாக வேலை வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆசிரியர் வேலை தான் உங்களுக்கும் இருக்கு. நீங்கள் இல்லம் தேடிகளில் ஒர்க் பண்ணீங்களா, உங்களுக்கு ஆசிரியர் அங்கேயும் சொல்லி கொடுக்க தான் போறீங்க. ஆனால் சேலரி கம்மி. ஆனால் இந்த ஜாப் உங்களுக்கு 23,000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி, அதாவது நீங்கள் ஆசிரியராக இருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கா என்னங்கிறது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. இது மாதிரி அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறேன். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல சிறப்பு சேவை துறை. இதே துறையில் தான் திருச்சி மாவட்டத்துக்கு வந்துச்சு. நிறைய பேர் விண்ணப்பிச்சிங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட மாவட்டத்துக்கு எப்போ வருவாருன்னு சொல்லி கேட்டீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 9 நாள், இது உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஆற்றுப்படுத்த நாள் ஒரே ஒரு வேகன்சி, வழக்கு பணியாளர் ஒரே வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் குழந்தைகள் உதவி மையத்தில் தான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்தினர் போஸ்ட் ஒரே ஒரு வேகன்சி தான். வயது பொறுத்த வரைக்கும் 42 வயது அல்லது 42 வயதுக்கு உட்பட்டவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1/12/2025 படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவசர உதவி மைய சேவையில் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 52 மட்டும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தாண்டு பாருங்க, உங்களுக்கு கல்வி தகுதி சமூக பணி சோசியல் ஒர்க்கு, அப்படி இல்லைன்னா சோசியாலஜி நீங்க படிச்சிருக்கலாம். அப்படின்னா குழந்தைகள் வளர்ச்சி, உளவியல், மனநலம், பொது சுகாதாரம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிச்சிருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவசர மையத்தில் ஒர்க் பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம். உங்களுக்கு மந்த்லி சம்பளம் உங்களுக்கு 23,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஆற்றுப்படுத்தின வரைய ஒர்க் என்ன? குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க மன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவசர உதவி மையத்தில் ஒர்க் பண்ணும்போது யாராவது பாதிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு நீங்க மன ரீதியாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் அனுப்பி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே 9 நாள் சொல்லியிருந்தோம் மந்த்லி. அந்த 9 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் ஒரு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அனுப்பலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிசிஷன் மட்டும்தான். அடுத்து வழக்கு பணியாளர், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வழக்கு பணியாளர் ஒரே ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கு 48 வயசு. அதே மாதிரி நீங்க அவசர மையத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு 52 மட்டும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணிருக்கணும், அதுக்கு ரிலேட்டடா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை வழங்கப்படும். அவசர மையத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கான விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்கு, நீங்க அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு தான் அங்க கூட வாங்கிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை பூர்த்தி செஞ்சு நீங்க உரிய சான்றிதழோட எங்க அனுப்புனா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறையில் 131, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், சிவகங்கை மாவட்டம் 630562. இந்த அட்ரஸுக்கு நீங்க சென்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. 12/1/2026 மாலை 5:45 மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்குமாறு தெரிவித்து கொள்ளப்படுகிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆற்றுப்படுத்தினர் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி தான், அது சிவகங்கை மாவட்டத்தில். இந்த மாதிரி ஜாப்ல நிறைய வருதுங்க, அந்தந்த மாவட்டத்துக்கு வருதுங்க. ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஆனால் இல்லம் தேடி கல்வியில் நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திருச்சி மாவட்டத்தில் பார்த்துருந்தோம், அந்த மாதிரி மந்த்லி ஒரு 9 நாள் 10 நாள் கொடுத்துருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இல்லம் தேடி கல்வியிலையும் அதுலேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இதையும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சு விண்ணப்பிச்சிருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.